வணக்கம். நான் இளையராஜா. ஆம், நீங்க என்ஐஎஃப்டி இல்ல என்ஐஐடி இல்ல ஜேஇஇ பிஆர்க் இல்ல பி ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி கோர்சஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். தமிழில் இந்த மாதிரி வீடியோக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம தமிழில் போடலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குற காட்சி அதை வந்து எப்படி ரியலிஸ்டிக்காக வரைகிறது அப்படிங்கிறது தான். ஒரு விஷுவல் இலூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஷுவல் இலூஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற காட்சி எப்படி நம்ம கண்ணு பார்க்குதோ, சயின்டிஃபிக்காக எப்படி பார்க்குதோ அதை வந்து நம்ம எப்படி காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஹை லெவல், நம்ம பார்க்குற உயரம், நம்ம கண்ணோட கிடைமட்ட கோடு, அது ஹை லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேனிஷிங் பாயிண்ட் இல்லை ஃபோக்கல் பாயிண்ட், இது வந்து ஃபோக்கல் லைன் இல்லைன்னா ஹை லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேனிஷிங் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு சிம்பிள் வில்லேஜ் வியூ எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஆன் த லைனில் ஒரு ரெக்டாங்கிளில் வரைகிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆன் த ரைட் சைட் இந்த கோடுக்கு மேலே பாதியும் கீழே பாதியும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ கியூபாய்டு எப்படி பெர்ஸ்பெக்டிவில் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரிசைடிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகிடும். கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இலூஷனரியாக தெரியும். ஸோ அதுதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறோம். இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட சென்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த டயகனல் லைன்ஸ் கார்னர் டு கார்னர் மீட் பண்ணி போட்டிருக்கேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா இந்த ரூஃபோட உயரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரூஃபுக்கு நம்ம ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிசம் வரையலாம். இந்த சைடு வந்து எங்கேயும் கன்வெர்ஜ் ஆகாது, எங்கேயும் வேனிஷ் ஆகாது. ஸோ இந்த ஜெட் ஆக்சிஸ் மட்டும்தான் வந்து வேனிஷ் ஆகும், கன்வெர்ஜ் ஆகும். அதுதான் அந்த லீனியர் பெர்ஸ்பெக்டிவ் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவோட முக்கியமான விஷயம். ஓகே, கைட்லைன் எடுத்துகிட்டு தீஸ் ஆர் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைனோட அதே ஸ்லாண்டிங்கில் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட லைனும் இருக்கும். இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸை வந்து பெர்ஸ்பெக்டிவில் வரைஞ்சாச்சு. நான் யூஸ் பண்ணுறது வந்து சும்மா கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் ரஃப் ஸ்கெட்சுக்காக. நீங்கள் வந்து எந்த பென்சில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு பென்சிலில் தான் வரையணும் அப்படின்னா பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். நெஃப்ட் எக்ஸாம் வந்து இப்போது நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நெஃப்ட் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. அந்த நம்பர்ஸ் அதிகமாக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் போட்டேன். அந்த விண்டோவோட லைனும் பார்த்தீங்கன்னா இங்கே வேனிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு வீடு வரைஞ்சாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் நமக்கு முன்னாடி இருக்கிற வீடு. அப்போ இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கேப் விட்டேன். மறுபடியும் இதே விஷயந்தான். இங்கே இன்னொரு ரெக்டாங்கிள் பாதி மறைஞ்சிரும், இங்கே விட்டேன். அதோட சென்டர் இப்படி இருக்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் இதே கைட்லைன், அதே சைஸ் உள்ள வீடுன்னு வச்சுப்போமே. உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக அதே சைஸ் உள்ள வீடை வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும். இப்போ இந்த சைஸையும் பாருங்கள், இந்த சைஸையும் பாருங்கள். கிராஜுவலாக சின்னதாகுது இல்லையா? இதுதான் பெர்ஸ்பெக்டிவோட முக்கியமான விஷயம். ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுது, ஒரு இலூஷனை க்ரியேட் பண்ணுது இல்லையா? அதுதான். சரி, இப்போ இன்னொரு வீடு வரையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். கைட்லைன் அதே கைட்லைன் தான். இன்னும் குட்டியாச்சு வீடு. ஒரு 3 வீடு வரைஞ்சாலே நமக்கு என்னாச்சு, ஒரு ஸ்ட்ரீட் வியூவோட ஒரு இலூஷனரி வியூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னும் நிறைய டீட்டெயில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு. ஓகே, இது பேசிக் கான்செப்ட்.
இப்போ பாத் இந்த வழியை வந்து எப்படி ரோடு எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ ரோட்ல இருந்து கைட்லைன் இந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் மாதிரி இதை சூரியனாகவும் இதை வந்து ஒளிக்கதிர்கள் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு கைட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுதான் கைட்லைன்ஸ். ஓகே, நீங்கள் எல்லாமே கன்வர்ஜ் ஆகும் அதுக்குள்ளே போயிட்டு இந்த பாயிண்ட்ல போயிட்டு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, இன்கேஸ் இப்போ இங்கே பக்கத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஆப்போசிட் சைடில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ அது என்ன ஆகும்னா, இந்த சைஸை கட்டில அது பெருசாக இருக்குது, நமக்கு பக்கத்தில் இருக்குது, நம்ம இங்கே முன்னாடி நிற்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இது வந்து இப்படி இருக்கும். இந்த சைஸை காட்டில அது பெருசாகிடுச்சு. அப்போ டோர் என்ன ஆகும், இப்படி வந்துடும். நமக்கு இந்த ரூஃப் வந்து ரூஃபோட ஹைட் வந்து இன்னும் அதிகமாக போயிடும். ஏன்னா இந்த ரோ வந்து பக்கத்தில் இருக்குது நமக்கு. அதே போல் இந்த சைடெல்லாம் ரொம்ப நமக்கு ஒரு சின்ன போர்ஷன் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் இந்த கைட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதே லைனில் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். சரி, இப்போ நான் இங்கே வந்து ஒரு மரத்தை வரைகிறேன்னு வச்சுப்போமே. ஓகே, இங்கே ஒரு மரத்தை வந்து வரைகிறேன். அப்போது மரத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓவர்லாப் பண்ணுறேன். சில பேர் வந்து பிகினர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங்னாலே பயப்படுவாங்க. என்ன சார் பில்டிங் அந்த ஹவுஸ் மேலே வந்து வரைஞ்சிட்டிங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இது ஓவர்லாப்பிங். ஒன்றுக்கு முன்னாடி ஓவர்லாப் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் காட்சிகள் இருக்கும். நம்ம அதை நேரில் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே இருக்க லைன்லாம் நம்ம எரேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் ஸ்கெட்சில் எரேஸ் பண்ணல, உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம போட்டு காமிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஃபோலியேஜ் இந்த இலைகள் வந்து நம்ம ஒரு பேசிக் ஷேப் வரைஞ்சிட்டு அதோட டீட்டெயில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணுறேன், நான் ஐகானிக்காக பண்ணுறேன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகல. எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு காட்சி அமைப்பு நமக்கு தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வரைஞ்சி காமிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்படி ஷேடிங் பண்ணிடுவோம். அது ஷேடிங்கில் உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற போர்ஷன்லாம் மறைஞ்சிடும். ஷேடிங் பார்ட் இப்போ போகல உங்களுக்கு. நான் வந்து இந்த ஐ லெவல் இந்த ஹொரிசன் லைன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் அதே ஐ லெவலில் ஹொரிசன் லைனும் வந்து ஒரே புள்ளியில் இருக்கிற மாதிரி தெரியும். பின்னாடி டிஸ்டன்ஸில் ஒரு சும்மா ஒரு மவுண்டனை போட்டு கவர் பண்ணிடுறேன். அதை ஒரு இன்ஃபினிட்டியாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே பிளான்ட் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போது ஓகே, இது ஓவர்லாப்பிங் தான். ஷேடிங் பண்ணும்போது இதெல்லாம் மறைஞ்சிடும். ஓவர்லாப்பிங் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காட்சி டெவலப் பண்ணுவோம் நம்ம. இதுக்கப்புறம் இதில் ஹியூமன் ஃபிகர்ஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து இங்கே வந்து இந்த மரத்தை சுற்றி ஒரு சின்ன திண்ணை மாதிரி கட்டியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. அப்போ எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்படி இருக்கும். இந்த மரத்தோட வேர்லாம் இப்படி காமிச்சிக்கலாம். இது பேரலல் 180 டிகிரி. ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாமே பேரலாக 180 டிகிரி பேப்பரோட எட்ஜுக்கு பேரலாக இருக்கும். இது வந்து ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். லைட் இங்கேருந்து வருது அப்படின்னு நமக்கு இங்கே ஷேட் இருக்கும். நான் உங்களுக்கு டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ இதை பண்ணியிருக்கோம். அது மாதிரில. சரிங்களா? ஸோ இது இன்னும் டெவலப் பண்ணிட்டே போகலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங் இது. எல்லாருமே ஈஸியாக வரையக்கூடிய ட்ராயிங் தான். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த காட்சி வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த வியூஸ் எல்லாம் தெரியுதா ரியலில் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். சரி, இப்போ இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்த லேம்ப் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில். ஓகே, ஸோ இங்கே பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு லேம்ப் போஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஸ்டன்ஸில் பாதி தான் இருக்கும், அதில் இவ்வளோ தான் இருக்கும் அங்கே. அப்போது இவ்வளோ டிஸ்டன்ஸில் அடுத்த லேம்ப் போஸ்ட் இருக்கும்.
லைனாக லேம்ப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா. சரிங்களா? இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே டார்க்காக இருக்கும் ஷேடோ இங்கே நிறைய ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? இதுதான் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதோட மவுண்டனோட கண்டினியூட்டி இங்கே போய்க்கலாம். ஒரு கைட்லைன் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீ போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ், 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு பெர்ஸ்பெக்டிவ்லாம் புரியல சார், ரொம்ப பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் 1-on-1 நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டிசைன் எக்ஸாம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற ட்ராயிங் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் நம்ம டீச் பண்ணிடுவோம். டிசைன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மறுபடியும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. பை.